இந்த உலகத்தில் இறைவன் மனித வடிவத்திலே பிறந்து மக்களுக்கு நன்மை செய்ய பிறந்தவர்களில் ஒருவர் ராமலிங்க வள்ளலார் அடிகளார் அவர்கள். தனி மார்க்கத்தையே ஏற்படுத்தி மூலிகைகளின் தன்மையை உணர்ந்து புதிய வைத்திய முறையிலே நோய்களை குணப்படுத்தும் செயல்களில் ஈடுபட்டவர். வள்ளலார் வைத்தியசாலை வழங்கும் இலவச கண்காது மூக்கு கழிக்க முகாம் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கம். சொல்லக விளக்கது சோதி உள்ளது பள்ளக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திரு தேவ கோவிந்தராஜ் அவர்கள் கழிக்கம் முகாமை பற்றி எடுத்துரைக்கிறார். ஏன் கண் கழிக்கம், காது செவியம், மூக்கு நசியம் மருந்துகளை உலகம் முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 10 நிமிடம் நம்ம நேரம் எடுத்துக்கொள்கிறோம். எப்பொழுதுமே ஆங்கில மருத்துவம் மேம்போக்காக நுனிப்புள் மேயும். காய்ச்சல் வந்தால் காய்ச்சலை குறைப்பதற்கு மருந்து கொடுக்கும். காது வலி வந்தால் பெயின் கில்லர் என்று சொல்லக்கூடிய வலி நிவாரண மருந்து கொடுக்கும். அதற்கு என்ன அடிப்படை காரணம் அதை பார்த்து அதை சரி செய்வதற்கு மருந்துகள் கொடுப்பதில்லை. இன்றைக்கு இப்பொழுது நடைபெறுகின்ற விஷயங்களை சரி செய்வதற்கான மருந்துகள் தான் தரப்படும். அவ்வாறு இல்லாமல் 200 வருடங்களுக்கு முன்னாலே கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்று சொல்லி சாமி சொல்லிட்டு போயிருக்கார். அவ்வளோ பெரிய விஷயங்கள், அவ்வளோ நல்ல விஷயங்களை செய்த ராமலிங்க பெருமான் அவர்கள் அனைத்து சாதி, இன, மத, மொழி அனைத்தையும் கடந்து இந்த சமுதாயத்திற்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அந்த ஒரு விஷயத்தில் தான் இப்போது இந்த காது கண் மூக்குக்கான நசிய மருந்துகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ராஜ வைத்தியம் என்று சொல்வார்கள். அடிப்படை உறுப்புகளை சரி செய்தால் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்வார்கள். அதற்கான அடிப்படை உறுப்புகளை சரி செய்வதற்காக இந்த முகாம் நடைபெறுகிறது. இந்த முகாமை துவக்கி வைப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்கின்றேன். மேலும் அடுத்தபடியாக இந்த முகாமை வழிநடத்துவதற்காக வள்ளலார் வைத்தியசாலையினுடைய கொங்கு மண்டல செயலாளர், கிரிக் அமைப்பினுடைய கொங்கு மண்டல செயலாளர் என்ற இரட்டை பொறுப்புகளை வைத்து மிக திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய 30 ஆண்டு கால இனிய நண்பர், எளிமையான அருமையான சகோதரர் ஸ்ரீதர் அவர்களை தொடர்ந்து இந்த நிகழ்வினை வழிநடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய சிறப்பு வாழ்த்துறைகளை நம்ம அருள்தாஸ் சார் அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே எல்லா சமய மார்க்கங்களும் போதிப்பது அன்பு ஒன்றே. அந்த அன்பை அடிப்படையாக கொண்டு மனிதன் வாழ வேண்டும், அன்பை பிறருக்கு செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கிறிஸ்தவ மதமாகட்டும் அனைத்து மதங்களும் போதிப்பது அன்பு ஒன்றுதான். அன்பே பிரதானம் இவ்வுலகிலே. நீ உன்னை நேசிப்பது போல் பிறரையும் நேசி. இதான் தான் ஒரு மனிதன் தன்னை எவ்வாறு நேசிக்கிறானோ அவன் நேசிப்பவனாக இருந்தால் கட்டாயம் பிறரையும் நேசிக்க வேண்டும். அப்படி இந்த உலகத்திலே நடைபெறும் என்றால் உண்மையிலே உலகத்திலே போட்டி பொறாமை, காழ்ப்புணர்ச்சிகள், போர்கள் அனைத்துமே இருக்காது. வள்ளலார் அவர்கள், பெருந்தைய அவர்கள் உண்மையிலே இதை தன்னுடைய வாழ்க்கையின் அடிப்படை கொள்கையாக கொண்டு உலக மார்க்கமாக அதை பண்ணியிருக்கின்றார்கள். வெண் உடை தரித்து
உண்மையிலே அவரை பரிசுத்தவான்கள் என்று சொல்வார்கள். வெண்ணுடை தெரித்து பரிசுத்தவான்களாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது அந்த வைப்ரேஷன், ஒரு அதிர்ச்சி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தி கிடைக்கும். அதே மாதிரி அவர் படத்தை பார்த்தாலும் நமக்கு ஒரு சக்தி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சன்மார்க்க தலைவராக இருந்து வழி நடத்துகின்றார்கள். இந்த கோவை மாவட்டத்திலே மிக சிறப்பாக இந்த காரியம் நடைபெறுவதற்கு வழிவகுத்த அனைத்து தலைவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். இது சிறப்பான ஒரு சேவையாகும். மனித வர்க்கத்திற்கு இன்று மருத்துவம் ஒரு இன்றியமையானதாகும். அது 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 இந்த காது மூக்கு தொண்டை என்பது ஒரு ராஜ வைத்தியம் சொல்வார்கள். அதுகள் சிறப்பாக இருந்தால் மனிதன் சிறப்பானவராக நோயின்றி வாழுவதற்கு ஒரு முக்கிய ஒரு காரணியாக இது இருக்கும். ஆகவே இன்று இந்த துவங்க இருக்கின்ற இது அனைவரும் இணைந்து ஒவ்வொரு அமைப்பும் இதை ஏற்கொண்டு, நான் சார்ந்த அந்த கிறிஸ்தவ அமைப்புகளில் தேவாலயங்கள் இன்றைய ஒரு 1500-2000 பேர் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறார். இவர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி இதை பயன்பெற செய்வதற்காகத்தான் அவர் எங்களையெல்லாம் அழைத்திருக்கார் என்று நினைக்கின்றேன். அந்த அழைப்பு, அவருடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இதை செயல்முறைப்படுத்த எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம் என்று கூறிக்கொண்டு மீண்டுமாக அழைத்த ஒவ்வொரு பெரியவர்களுக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து திரு ராம வெங்கடேஷ் அவர்கள், மாநில செயல் தலைவர். செயல் தலைவர் நான், பொதுச் செயலாளர் ரஃபீக், பொருளாளர் அருள்தாஸ். நாங்கள் அனைவரும் இணைந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் என்கிற மத வேற்றுமைக்கு அப்பாற்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் என்ன உதவிகள் செய்கிறார்களோ அதையெல்லாம் பெற்றுத்தருகிற பணிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதேபோல் அனைத்து சமூக மக்களோடும் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள், அதற்காகத்தான் எங்களை அழைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். நான் அவர் வரப்போதே சொன்னேன், சிவசக்தி மண்டபம் எங்கள் சமூக மண்டபம், பேரூர் சிவசக்தி மண்டபம். அந்த மண்டபத்தை நான் இலவசமாக பெற்றுத்தருகிறேன். ஒரு 100க்கும் மேற்பட்டவர்களை அங்கே அழைத்து வந்து இந்த முகாம் நடத்துவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று அவர் அலைபேசியில் அவர் என்னை அழைத்த உடனேவே சொல்லிவிட்டேன். ஆக இது நாங்கள் மருத்துவ முகாம் என்பது நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது. கற்பகம் மருத்துவமனையிலிருந்து ஒரு 2 பஸ்களில் மருத்துவர்கள், செவிலியர்கள் அனைவரையும் அழைத்து வந்து கோவை புதூரில் ஒரு 1200 வீடுகள் கட்டியிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற அனைவரையும் அழைத்து மருத்துவ முகாம் நடத்தினோம். அதே போல் பிஹெச்சியிலிருந்து அழைத்தாலும் உடனே வருவார்கள். இது கண் சிகிச்சை முகாம் நாங்கள் தொடர்ந்து மாதம் நடத்தலாம் என்று நினைத்திருக்கிறோம். இப்படி மருத்துவ முகாம் என்பது எங்களுடைய அமைப்பினுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஸ்ரீதரவர்கள் நிலத்தில் சொன்னது ஒரு வித்தியாசமாக இருந்தது. கண்ணிலே மருந்திடுவார்கள், ஒரு 15 இருந்தால் காது மூக்கு தொண்டை போன்றவற்றில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் என்று சொன்னார்கள். ஆகவே இது ஒரு மிக அற்புதமான விஷயமாக இருக்கிறது என்று நானும் நண்பர்களிடத்திலாம் சொன்னேன். நாம் அடுத்து இப்போ என்ன என்று பார்த்து வருகிறேன். அடுத்து நடைபெறுகிற நிகழ்ச்சியிலே நாம் சிறப்பான முறையில் செய்வதற்குண்டான ஏற்பாடை செய்வோம் என்று வந்திருக்கிறோம். அதே போல் இந்த பெரியவர்களெல்லாம் ஆன்மீக பணியில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இன்றைய தினம் முழுக்க அவருடைய நோக்கம் முழுவதுமே சமூக நல்லிணக்கத்திற்காக, மக்களுக்கு ஏதாவது நன்மையை செய்ய வேண்டும் என்கிற பணியை அவர்களால் செய்ய முடியுமோ அந்த பணியை எடுத்துக்கொண்டு இன்றைய தினம் செய்வதற்கு சமுதாயத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமர்ந்திருக்கிறது. இது வெற்றியான முறையில் நடைபெற்றால் நிச்சயம் ஸ்ரீதரால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர் வெகுஜன தொடர்புகளோடும் தலைவர்களோடும் மக்கள் பிரதிநிதிகளோடும் தொடர்பில் இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைவதற்கு நிச்சயமாக நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த பணி சிறக்க அவருடைய முயற்சி வெற்றியடைய எல்லாம் இல்லை இறைவன் அருள் புரியட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. டாக்டர் ஜி ரஃபீக் அவர்கள் தனது உரையிலே, ஒரு 30 வருஷம் நாங்கள் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறோன்னா 95லேருந்து பல கட்டங்களில் வந்து மக்களுடன் வந்து பணி செய்துட்டு இருந்தாலும் எங்களோட தேடல் வந்து இதுவாக தான் இருந்துச்சு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் மருத்துவ முகாம் நாங்கள் நிறைய நடத்தியிருக்கிறோம். அந்த மருத்துவத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா இன்றைக்கி வந்து உண்மையை சொல்லவும் கூடாது, பொய் சொல்லவும் முடியாது சொல்லுவாங்க. யார்கிட்டையெல்லாம்? வக்கீல்கிட்ட, டாக்டர்கிட்ட, ஆடிட்டர்கிட்ட. என்ன காரணம்? அவங்களுடைய பிரதானம் பணத்துக்காக நம்மளை வந்து சிரமப்படுத்திடுவாங்கங்கிறனால அவங்கள்ட்ட உண்மையும் பேச முடியாது, பொய்யும் பேச முடியாது. 2 பேச எப்படி நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும்? அந்த மாதிரி இக்கட்டான நிலைமை எனக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அப்போது ஒரு உடல் கெட்டு போச்சுன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய விலை கொடுத்தாலும் மீட்டெடுக்க முடியாது. ஆனால் அந்த உடலுடைய காப்பாற்றுறதுங்கிறது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, சின்ன விஷயத்தில் வந்து நம்ம காப்பாற்றிடலாம். ஏன்னா அவ்வளோ அற்புதமான விஷயம் இறைவன் கொடுத்துருக்குறான். இந்த உடம்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தன்னைத்தானே சரி செய்யக்கூடிய எல்லா ஆற்றலும் இந்த உடம்புக்கு இருக்குது. அப்போ அதுக்கு முக்கிய தேவை என்ன விஷயம்? இந்த உடம்புக்கு தேவையானதை நம்ம கொடுத்துட்டா போதும். இப்போ நம்ம ஒரு வண்டியில் வர்றோம், நமக்கு எல்லாம் தெரியும். வண்டியில் பெட்ரோல் ஓட்டினா வண்டி ஓடும். அதே டீசல் சீமனே ஓட்டினா ஓடுங்களா? தண்ணி ஊற்றினா ஓடுமா?
ஓடாது. ஆனால் இது மட்டும்தான் நீங்கள் எதை போட்டால் அரெஸ்ட் ஓடிட்டு இருக்கும். நீங்கள் அது ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி, அஜீர்ண என்ன சாப்பிட்டாலும் என்ன ஆகும், ஈடு கொடுக்கும். அப்போ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இறைவன் கொடுத்துருக்குறான். அந்த விஷயத்தை வந்து மட்டும் நம்ம தேவையான ஆரோக்கியமான அந்த உணவை மட்டும் கரெக்டாக கொடுத்தோன்னா இதை சரி செய்திடலாம். இப்போ இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு இல்லைங்கிற பிரச்சனை. அப்போ எங்களுடைய நோக்கமே என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, 2 விஷயத்தில் இன்றைக்கி மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான விழிப்புணர்வு கொடுக்கணும். ஆரோக்கியம் மீட்டெடுக்க என்ன பண்ணுறது, நீங்கள் ஒரு சில ஆரோக்கியத்துக்காக மீட்டெடுக்க என்ன பண்ணுறோம், ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பேசி மருத்துவ முகாம் நடத்துகிறோன்னு வைங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்கள ஒரு கஸ்டமராக வந்து இவங்களை கொண்டு போகிறக்கான வேலையை பார்க்குறாங்களே தவிர அவங்கள குணப்படுத்துகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்போ நம்ம அங்கேயே தோற்று போயிடுறோம். அப்போ இதில் வெற்றி பெறணுன்னா ஒரே வழி, இந்த மாதிரி தன்னார்வலுடன் இணைந்து அந்த மருத்துவ தேவைக்கான நம்ம முகாமை நடத்தி அவங்கான விழிப்புணர்வு கொடுத்தா மட்டும்தான். அதில் வந்து நான் கேட்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிறது அடிப்படை அதான். ஒரு மனிதனுங்கிறவங்க 3 வகை, பித்தம், வாதம், கபம், இந்த 3 தான் உடம்புடைய தன்மை. இந்த என் உடம்பு என்ன தன்மை கிட்ட அதுக்கு தான் உணவு எடுத்துட்டா எந்த நோய் இருக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்போ அதில் ராஜ உறுப்புகளை சரி செய்கின்ற போது, ராஜ உறுப்புகள் சரி செய்யறதுக்கு என்ன, கண் வழியாகவும் காது வழியாகவும் மூக்கு வழியாகவும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கான அந்த ஃபுட்டு, அது வந்து அது ஃபுட்டு தான், அது மருந்து இல்லை, அது உணவு தான். அதை நம்ம எடுக்கிறனால என்ன ஆகுது கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக் அது ரெடி ஆகிடுச்சுன்னா அப்போ எல்லா உறுப்பையும் சரி பண்ணிடும். அப்போ இவ்வளோ ஒரு எளிமையான வழியை அவங்க கற்றுக் கொடுத்து அந்த உணவுக்கான அந்த கட்டுப்பாடு கற்றுக் கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடலாம், ஹெல்த் ரீதியாக இவங்களை வந்து மேம்படுத்திடலாங்கிற உண்மை. அப்போது இந்த இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமான விஷயம் இது வரைக்கும் நம்மகிட்ட இருந்துச்சு, ஆனால் கை கிடைக்காமல் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம அர்ஜுன் ஸ்ரீதர் சார் மாதிரி நல்ல உள்ளங்கள்னால வந்து மட்டும் கோயம்புத்தூரில் வந்திருக்குது. அப்போ இந்த திட்டத்தை நாங்கள் கோவை மாவட்டத்தில் எல்லா பகுதியிலையும் செயல்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கிறோம். எங்கிட்ட பார்த்தீங்கன்னா நாங்கள் அரசாங்க ரீதியாக இருக்கிறனால எங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் முகாம் நடத்துறதுக்கான ஃபண்ட் ரைசிங்லேருந்து இடங்கள்லேருந்து கவர்மெண்ட் அதிகாரிகளில் வந்து மட்டும் வந்து அந்த முகாம் தொடங்கி வைத்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லா பணியும் எங்கன்னா செய்து கொடுக்க முடியும். அப்போ கோயம்புத்தூரில் எந்த பகுதியில் கேட்டாலும் அது நீங்கள் என்ன கெப்பாசிட்டியில் ஆளுங்க கேட்டாலும் அது 100 பேரா 200 பேரா 500 பேரா எவ்வளோ பேர்த்து உட்கார வச்சு இந்த முகாம் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஃபுல் எக்ஸ்பென்ஸ் நாங்களே பார்த்துக்கிறோம். உங்களுடைய அந்த சேவையை சிறப்பாக செய்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டு அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று சமூக நீதித்துறை சார்பாக தெரிவித்து வாய்ப்பு நன்றி வாழ்த்துக்கள். தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் கூட்டமைப்பு தலைவர் தேவ கோவிந்தராஜ் அவர்கள், ஒரு சமூக சேவைன்னு செய்ய வந்துட்டா நிறைய தொல்லைகள் இருக்குது. அந்த தொல்லைகளை சரி செய்வதற்காகவும் அனைவரும் ஒருங்கிணைந்து செய்வதற்காகவும் இருக்கிற அமைப்பு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சங்கம். அந்த சங்கத்தினுடைய பொருளாளர் எனது அன்பு சகோதரி ஸ்ரீகலா அவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. கடந்த 26 ஆண்டுகளாக ஒரு இல்லத்தை தனியொரு பெண்ணாக நடத்துவது என்பது எவ்வளவு சிரமம்னு நமக்கு தெரியும். நம்ம வீட்டையே சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். 55 மனநலம் பாதிக்கப்பட்ட சகோதரர்களை வைத்து 26 ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த சேவையை செய்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீகலா அவர்களை 2 வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு. வந்து எங்களுடைய அமைப்பு வந்து எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு எங்களை பேக் போனால் நின்று கூட்டி கொண்டு போகிறதுக்கு ஆட்கள் வேணுன்றதுக்காக தான் இந்த தன்னார்வலர்களை நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்த்து அவங்கள வந்து எங்களுக்கு முன்னாடி நிப்பாட்டி நாங்கள் அரசாங்க ரீதியாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி எங்களை வழிநடத்தி கொண்டு போகணுன்றதுக்காக இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் அமைப்பை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் எல்லா அமைப்புகளும் சர்வீஸ் பண்ணுற எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து தான் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வள்ளலார் வைத்தியசாலை மூலமாக இந்த நமக்கு கண்ணுக்கு காதுக்கு செவிக்கு 3க்கும் மூக்குக்கு 3க்குமே நமக்கு மருந்துகள் கொடுக்கும்போது நம்மளுடைய 5 ராஜ உறுப்புகளும் நல்லாயிடுச்சுன்னா நிறைய வியாதிகள் மட்டுப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது அதுதான். இப்போ என்னையவே ஒரு எக்ஸாம்பிளாக உங்கள் முன்னாடி நான் நிப்பாட்டுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து சர்ஜரி பண்ணப்போ நிறைய ஆப்ரேஷன் பெருசானதுனால பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டிராய்டு மருந்து கொடுத்துட்டாங்க. அதனால நான் உடம்பு பெருத்தனே ஒழிய உடம்பு என்ன பண்ணாலும் இளைக்க மாட்டேங்கிறேன். டயட் இருக்கிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், இளைக்க மாட்டேங்கிறேன். பட் அது அந்த ஸ்டிராய்டோட பலன் நான் அனுபவிச்சுட்ருக்கிறேன். இந்த அளவுக்கு உடம்பு பெருசாகி எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது நமக்கு தெரியும். அதனால் இந்த பக்க விளைவுகள் இல்லாத மருந்துகளை நம்ம எடுக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அதனால் உங்களோட அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு இதை சொல்லுங்கள், அவங்களும் வந்து இதை எடுத்து பயனளிக்கட்டும். எல்லாருக்கும் நன்றி. ஈஸ்வரன் குருஜி அவங்க ஆன்மீக தேடல் இருக்கிறவங்கக்கிட்ட ஆன்மீகத்தை விதைப்பவர். இந்த பூமி நல்லா இருக்கணும்னு சொல்லி
1 கோடி விதைப்பந்துகளை மாணவர்களை வைத்து செய்து அதை வந்து காடுகளை விதைத்தவர். மனித மனங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசி கொண்டிருப்பவர். உடம்பு நல்லா இருக்கணும்னா அடுப்பு பற்ற வைக்காத அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல ஆத்மா. அடுப்பில்லா சமையல், அருமையான சமையல், 500 வகை செய்ய முடியும் என்று நிரூபித்து அதற்கான பயிற்சி வகுப்புகளை நடத்துபவர். இப்படி பல்வேறு விஷயங்களிலே நம்மோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பவர். எங்கே கூப்பிட்டாலும் அண்ணா வந்துடுறேண்ணா, சாமி வேறு எந்த வேலை இருந்தாலும் வந்துடுறேண்ணா, செஞ்சிடலாம்ண்ணா, அதுங்கிற பேச்சு அவரிடத்தில் இல்லை. இளம் வயதிலேயே மிகப்பெரிய சாதனைகளை செய்து கொண்டு தமிழ்நாடு முழுக்க வலம் வந்து கொண்டிருக்கின்ற பதஞ்சலீஸ்வரன் அவர்களை நமது துவக்க உரையை நிகழ்த்தி மருந்துகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆரோக்கியம் அப்படின்னாலே வந்து திருமூலர் நமக்குள்ள முன்னாடி வந்து நிற்பார். உள்ளம் பெரும் கோவில், ஊனுடம்பு ஆலயம். நம்ம உடலை வந்து ஆலயமாக சொல்கிறார். ஆலயமாக வச்சுக்கிட்டங்களா? வச்சுக்கிட்டோமா? கண்டிப்பாக. ஆமாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து உலகிலேயே நம்ம எதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறோமோ இல்லையோ, எதில் கேபிட்டலாக இருக்கும்? ஆமாம், சர்க்கரையில் கேபிட்டலாக இருக்கும். உலகத்திற்கே வந்து மருத்துவத்தையும் கலாச்சாரங்களையும் பல பண்பாடுகளையும் கொடுத்த நம்முடைய சமூகம் இன்னைக்கு வந்து உடல்நலமற்று இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு பின்னடைவு. இது எல்லாம் என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, நமக்கு முன் வாழ்ந்த சித்தர் பெருமக்களும் ஆண்டோர்களும் சொல்லி தந்த அந்த பாதையை விட்டு கொஞ்சம் விலகிட்டோம். இப்போ எங்கே பார்த்தாலும் ஜங்க் ஃபுட்டு, டீன் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, உங்களுடைய உணவு முறைகள் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படி மாறி தடமாறிடுச்சு. நம்முடைய மேற்கத்திய கலாச்சாரம் நோக்கி நகர்ந்த நம்முடைய தலைமுறைகளை கொஞ்சம் நமது கலாச்சாரம் நோக்கி திருப்புவதற்கான ஒரு உன்னத முயற்சி தான் இந்த நிகழ்வுங்க. அப்போ இந்த நிகழ்வில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நமக்குள்ள ஒரு 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 அதிசயத்தை செய்யும் அப்படின்னீங்கன்னா, இந்த கண்கள் வழியில் நீங்கள் விடக்கூடிய அந்த எண்ணெய் வந்து நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கழிக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த கழிக்கம் அப்படின்னா என்னன்னீங்கன்னா, 4448 நோய்கள் சித்தர்கள் வகுத்த அந்த நோய்கள், அந்த அத்தனை நோய்களுக்கும் இந்த கண் வழியே நீங்கள் விடக்கூடிய இந்த எண்ணெய் வந்து என்ன பண்ணுங்களாமா? குணமாக்கும் அப்படின்னு. அதோட நம்ம நசியம் மூக்கில் வந்து இன்னைக்கு கொரோனா சொல்கிறோம் இல்லைங்களா? கொரோனாவில் வந்து எவ்வளோ பேர் இதானாங்க. இப்போ இந்த மூக்கு வழியில் ஒருத்தர் மூலிகை சாறு விட்டு நிறைய பேரை காப்பாற்றிருப்பாங்க, நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. இப்போ இது எல்லாமே வந்து நாங்களும் வந்து இங்கே வந்து வள்ளலார் வைத்தியசாலையில் பல லட்சக்கணக்கான பேர்களுக்கு வந்து இந்த மருத்துவ முறைகளை எல்லாம் கொடுத்து நிறைய பேரை நாங்கள் இது பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூரோட டீமில் வந்து நாங்கள்லாம் வந்து ஒருங்கிணைஞ்சு மிகப்பெரிய ஒரு வேலை செஞ்சுருக்கோம். மாவட்ட ஆட்சியர் மூலிமா வந்து ரூரல் ஏரியாஸ், நம்ம கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் கபசுர குடிநீர், நம்ம மூலிகை சம்பந்தமான இதுகளெல்லாம் வந்து அனுமதியோடு போய் நிறைய செஞ்சுருக்கோம். அப்போது அந்த செய்த நிகழ்வின் நீட்சியாக இந்த முகாம் வந்து அமைந்திருக்கிறது வந்து, அதுவும் நம்ம கோவை மாவட்டத்தில் வந்து இந்த இடத்துல வந்து மாதம் இந்த நிகழ்வு வந்து நடக்க இருக்குது. அதனால் தவறாமல் தாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தாங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நிகழ்வினை கொண்டு சேர்க்கும் ஒரு முக்கியமான ஒரு சேவையை உங்கள் கரங்களில் எங்களுடைய அமைப்பு வந்து ஒப்படைக்குது. இதை நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போய் சேர்த்தணும். அப்போ இந்த கழிக்கம் அப்படின்னீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மூலிகைகள் என்ன அப்படின்னீங்கன்னா, மனிதனுக்கு நன்மை தரக்கூடியது. இது கண் வழியில் விடும்போது கண்களில் இருக்கக்கூடிய அந்த புள்ளிகள் வந்து நம்ம மொத்த உறுப்புகளும், இந்த பஞ்சபூத உறுப்புகள்னு சொல்லுவாங்க, இருதயம், நுரையீரல், கல்லீரல், வயிற்று பகுதி, சிறுநீரகம், இது எல்லாத்தையும் பலப்படுத்தும். அப்போ அந்த கண்களில் விடக்கூடிய அந்த எண்ணெய் உங்களுடைய மூளையின் ஆற்றலை அதிகப்படுத்தும், உங்களுடைய நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தும், எலும்பு மண்டலங்களை பலப்படுத்தும். ஒரு சாதாரணமாக நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம மொத்த உடம்புலையும் அற்புதமான பல வேலைகளை செய்யும். ஆஸ்துமா, டிபி, சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நசியம் என்ற ஒரு விஷயம் வந்து சிறப்பாக வேலை செய்யும். மூக்கில் விடக்கூடிய எண்ணெய், இப்படி காதில் அதே மாதிரி என்ன பிரச்சனைகள், சரியான தூக்கமின்மை, இந்த இதுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காதில் விடக்கூடிய அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை தரும். இது வந்து வள்ளல் பெருமான் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம். அவர் சத்தியம் செய்து மக்களுக்கான ஒரு சேவை. அண்ணா சொன்ன மாதிரி கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்று மீண்டும் என்ன பண்ணிட்டாருங்க, கடை கட்டிட்டோம் அப்படின்னாரு.
இருப்பினும் மக்களிடத்தில் இந்த நிகழ்வினை கொண்டு சேர்க்கும் அற்புதமான நிகழ்வினை வந்து நம்முடைய வள்ளலார் வைத்தியசாலை வந்து மிக சிறந்த முறையில் வந்து தமிழகம் முழுவதும் செஞ்சிட்ருக்கு. அது நம்ம கோவை மண்ணிற்கு வந்து இப்போ வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நிகழ்வினை வெற்றிகரமாக நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா தனக்கு இருக்குதோ இல்லையோ தெரியாது, ஆனால் பார்த்தா டெய்லி ஒரு 100 பேர்த்துக்கு உணவு வழங்குற மாதிரி ஒரு அமைப்பு ரெகுலராக செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் தேவ கோவிந்தராஜு வைத்தியசாலையின் விவரங்களை எடுத்துரைக்கிறார். ஆங்கில மருத்துவத்தில் 15 லட்சம் ரூபாயில் சரி செய்யக்கூடிய ஒரு விஷயம், அந்த மருந்து ஐங்கூட்டு சூரணம் மருந்து வெறும் 60 ரூபாய் பெருமானமுள்ள மருந்தினால் சரி செய்ய முடியும் என்று நிரூபித்தது வள்ளலார் வைத்தியசாலை. அந்த வள்ளலார் வைத்தியசாலை அடுத்து என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவத்தை ஏற்படுத்தணும். இப்போது அண்ணாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு எமர்ஜென்சி வார்டு இருக்கான்னு கேட்பாங்க. ஒரு சித்த வைத்தியசாலைக்கோ இல்லை இயன்முறை மருத்துவம் என்று சொல்கின்ற ஒரு அக்குபஞ்சர் சாலைக்கோ மிகச்சிறந்த வர்ம ஆசான் இங்கே உட்கார்ந்துருக்காரு, வர்ம வைத்தியர், அவர்கிட்டயோ போகிறக்கு ஏன் யோசிப்பாங்கன்னா, எங்கிட்ட எமர்ஜென்சி கேர் கிடையாது, போன உடனே ட்ரிப்ஸ் ஏற்றுறதுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வள்ளலார் வைத்தியசாலை என்ன முடிவு செய்திருக்கின்றது சொன்னால், இப்போது கோவையிலே ஒரு மாடல், ஒரு மாதிரி மருத்துவமனை உருவாக போகிறது. என்ன மருத்துவமனை என்று சொன்னால், அங்கே நம்முடைய ஆங்கில மருத்துவத்துடைய ஒரு பகுதி இருக்கும். ஏன்னா ஒருத்தர் அடிபட்டு வந்திருக்காருன்னா அவருக்கு எமர்ஜென்சி கேர் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்தாகணும், அது தள்ளுபடி செய்ய முடியாது. அதனால் அது எமர்ஜென்சி கேருக்கான ஒரு யூனிட் இருக்கும், ஆங்கில மருத்துவர்கள் இருப்பார்கள். விஜயராகவன் ஐயா போன்ற வியாபாரமாக்காத ஆங்கில மருத்துவர்கள் அங்கே இருப்பார்கள். ஹோமியோபதி மருத்துவமனை அங்கே இருக்கும். ஐயா இருக்கிறதுனால அதுக்கு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி வைத்திருக்கின்ற அம்மா அவர்களிடத்தில் அனுமதி பெற்று ஹோமியோபதி மருத்துவர்களை அங்கிருந்து இறக்கிக் கொள்ளலாம். இயன்முறை மருத்துவர்கள் நம்முடைய இருக்கிறார்கள், வர்ம வைத்தியர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாம் ஒருங்கிணைந்து மருத்துவமனை இருக்கும். நம்மளுடைய கண்டியன் சுவாமி நம்மளுடைய இந்த மருந்துகளை நமக்கு அளித்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறேன்னா, அது ஒரு 6 சக்கர ஆரம் மாதிரி அந்த ஆஸ்பத்திரி இருக்கணும். ஒரு ஆரத்தில் உள்ளே போனோம்னா அந்த 5 மருத்துவமனைகளும் உள்ளே இருக்கணும். அவர் உள்ளே வந்தார்னா வெளியே போகும்போது உடல்நிலை முழுக்க சரியாகித்தான் வெளியே போகணும். அவர் எதில் சரியானாலும் சரி, அதில் சரியாகித்தான் வெளியே செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு கனவோடு வள்ளலார் வைத்தியசாலை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கோயமுத்தூரிலே 1 ஏக்கர் இடம் வாங்குவதற்கான முயற்சிகளில் நாம் இருக்கின்றோம். பிரபல ஆதீனங்கள் ஓடு இணைந்து அவர்களையும் இந்த பணிகளை இணைத்து செய்வதற்கான முயற்சிகளிலும் நாம் இருக்கின்றோம். இதற்கு மகிழ்ச்சிகரமான செய்தி என்னவென்று சொன்னால், நம்மோடு கூட பணி செய்து கொண்டிருக்கின்ற மங்களா பிரபுவோடு கூட பணி செய்து கொண்டிருந்த இன்று உள்ளாட்சித்துறையிலே மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கின்ற எங்களது நண்பர் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றார். இடம் வந்தால் உடனடியாக 10 கோடி ரூபாய்க்கான கட்டிடப் பணிகளை செய்வதற்காக வாக்களித்திருக்கின்றார். இதெல்லாம் நடக்கும். எப்போ நடக்கும்னு சொன்னால், கோயமுத்தூரில் நாம் 1500லேருந்து 2000 பேர் கண் கழிக்கும், காது செவியம், மூக்கு நசியம் வைத்து உட்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விஷயம் கொடுக்கணும். ஆங்கில மருத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், கிளினிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க, கிளினிக்கல் ஹிஸ்டரி ஒன்று கேட்பாங்க. தொடர்ந்து ஒரு நோயை பற்றி ஆராய்ச்சி செய்து மருந்து கொடுத்து, எலிக்கு மருந்து கொடுத்து, பெருச்சாளிக்கு கொடுத்து, அணிலுக்கு கொடுத்து, மனிதனுக்கு கொடுத்து, மனிதனை சாகடித்து அந்த கிளினிக்கல் டெஸ்ட் ஒரு ரிப்போர்ட் வைச்சிருந்தால்தான் அதுக்கு உறுதிப்படுத்துவார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் இருக்கின்ற நிறைய மருந்துகளுக்கு அதனுடைய முழு கிளினிக்கல் டெஸ்ட் ரிப்போர்ட் கிடையாது. ஆனாலும் மருத்துவர்களால் பரிசோதனை செய்யப்படுகிறது. இப்போ நமக்கு மருத்துவமனைக்கு கேட்கப்படுகிற விஷயம் அதுதான். நீங்கள் சிறந்தவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் ஒரு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நமக்கு வள்ளலார் வைத்தியசாலையிலே பல்வேறு ஊர்களிலே நமக்கு இந்த கிளினிக்கல் செய்து வைத்திருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் இங்கு உறுதியாக என்னால் சொல்ல முடியும்,
தொடர்ந்து 12 மாதங்களும் நீங்கள் இந்த காது, கண், மூக்கு ஆகியவற்றிற்கான இந்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கண்புரைக்கான அறுவை சிகிச்சை தேவைப்படவே தேவைப்படாது. ரெக்கார்டு இருக்குது நம்மகிட்ட. முக்கியமாக கண்புரைக்கு போனோன்னா கத்தி வச்சு கீறி அந்த இதை எடுத்துகிட்டு வேறு லென்ஸ் வைப்பாங்க இல்லையா, அந்த லென்ஸ் வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாதுன்னா எந்த பொருள் உள்ளே வச்சாலும் அது ஃபாரின் பாடின்னு சொல்லுவாங்க. எதுங்க, ரத்தமே உள்ளே போய் சேரலனாலும் இதாகாது, அது வேற ஒருத்தர் தான். உங்களது உடம்பு, நமது உடம்பானது நம்மை நாமே சீர்படுத்தி கொள்வதற்காக ஏற்பட்ட அமைப்பே தவிர வேறு எதையும் உள்ளே ஏற்றுக்காது, அக்செப்ட் பண்ணாது. வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் தடங்களாக அக்செப்ட் பண்ணுமே ஒழிய முழுக்க ஏற்றுக்கொள்ளாது. இது நம்மளுடைய மருத்துவம் நமது உறுப்புகளை செயல்படுத்த வைத்து நமது மருந்துகளையே செயல்படுத்த, உள்ள இருக்கிற இரத்தத்தையும் இதையும் செயல்படுத்த வைத்து சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து. இந்த மருத்துவத்தை அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் 40 இடங்களிலே இந்த முகாமை நடத்த வேண்டும். அதற்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் கூட இருந்து நடத்துவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். என்ன வசதி பாருங்க, எங்கெங்கெல்லாம் ஹோம் நடக்குதோ அந்த ஹோமுக்கு பக்கத்தில் நம்ம கேம்ப் நடத்தலாம். அந்த ஹோம்குள்ள இருக்கவங்களும் இதுக்கு வருவாங்க, அந்த ஊர் மக்களும் வருவாங்க. நமக்கு இடம் பிரச்சனை இல்லை, இடம் பர்மனன்ட் இடம் இருக்கும். அங்கே மருந்துகள் நம்மளுடைய திருவடி சமரச சுத்த சன்மார்க்க சபையுடைய கண்டியன் சாமிகள் 1,00,000 பேருக்கு மருந்தா அடுத்த மாதம் இலவசமாக தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ இந்த சபையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய திருக்கரங்களால் தான் நம்ம மருந்து வாங்க போகிறோம். ஒரு 3-4 நிமிடத்துக்குள்ளே உள்ளே வந்துடுவாங்க. இவ்வளவு நடக்க போகுது. 40 இடங்களில் இந்த முகாம்கள் நடக்க போகுது. குறைந்த காலத்திற்குள் அடுத்த வருடம் இந்த நேரம் நாம் இங்கு நின்று பேசும்போது நமது மருத்துவமனை அமைந்து விட்டது என்கின்ற செய்தியோடு பேச வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கிறது. அதற்கு இந்த இடம் பொருத்தமான இடம். இந்த இடத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும். 1.5 வருடங்களுக்கு முன்னால் இந்த இடத்திலே ஒரு கூடுதல் நடந்தது. ஐயாவுடைய அனுமதியோடு நடந்தது. பிரதாப் ஐயா அவர்கள் இந்த வள்ளலார் வைத்தியசாலைக்கு ஒரு கிளினிக் வைக்கணும், முதல்ல நீங்கள் ஹாஸ்பிட்டலாக கட்டுங்க, முதல்ல ஒரு கிளினிக் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய தூண்டுதலினாலே அடுத்த 15ஆம் தேதிக்குள்ளே ஒரு பிஎஸ்எம்எஸ் டாக்டர் அமரக்கூடிய ஒரு கிளினிக் முழு 365 நாளும் அங்கு செயல்பட இருக்கின்றது. அதற்கும் இந்த வழிகோலிய இடம் இந்த இடம்தான். இந்த இடத்துல நிறைய அருளாளர்கள் வந்திருக்கிறார்கள். கோவை மாவட்டத்திலேயே மிகச்சிறந்த ஹோமியோபதி மருத்துவர்கள் கண்ணன், சேவூரைச் சேர்ந்த ரஃபீக் ஆகியோர் இந்த பணியிலே தொடர்ந்து வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். கண்டியன் சுவாமிகள் வாரம் ஒரு முறை அங்கிருந்து நமது பணிகளை செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். கேன்சர் பேஷண்ட்டுகளை சரி செய்யக்கூடிய ராஜ வைத்தியர்கள் அதிலே பணிபுரிகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் ஆகஸ்ட் 15க்குள்ளே அதுக்கான தேதி அனௌன்ஸ் பண்ணிடுவோம். 3 பேர் இடத்துல நாம் நேரம் கேட்டிருக்கிறோம். இங்கே இன்னொருவரை பற்றி நாம் குறிப்பிட வேண்டும். இப்போ அவர் சமாதி நிலைக்கு போயிருக்கார். இன்னொரு 21 நாள் பூமிக்கு அடியில் உட்கார்ந்துருக்க போகிறாரு. மேலே மண் போட்டு மூடி மேலே விளக்கு வச்சுருக்கிறாங்க. ஐயா வெளியே வந்ததற்கப்புறம் திருச்சியில் இந்த முகாமை துவக்க இருக்கிறாங்க. அவர்களும் ஆசைப்பட்டு இது இந்தியா முழுக்க கொண்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டும் என்றால் நம் உடல் நன்றாக இருக்க வேண்டும். அதற்காக இந்த முகாம் நடக்கிறது. அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த பணியினை உலகம் முழுக்க கொண்டு செல்வோம். நம்முடைய உடம்புகளை உறுதியாக்கி, இந்த ஊரை உறுதியாக்கி, கோவையை அமைதி பூங்காவாக, அமைதி நிலவுகின்ற ஒரு அற்புதமாக இடமாக மாற்றுவோம் என்று கூறி இந்த முகாமை துவக்கி வைக்குமாறு நம்மளுடைய அகில உலக துணைத் தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுங்களா? எங்கள் அகில உலக துணைத் தலைவர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உலகம் முழுக்க வள்ளலார் வைத்தியசாலை கொண்டு போகிறது என்னோடய வேலைப்பா. எந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லுங்கள், எங்கே கிளினிக் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லுங்கள், நான் செய்கிறேன். வேலை செய்யணும், வேலை செய்யலைன்னா திட்டு விழுக்கும். அது நானும் திட்டு வாங்கியிருக்கேன். நாங்கள் இதுக்காக மறைச்செல்லாம் பேசவில்லை. ஏன்னா இன்னும் 3 நாளுக்கு முன்னால் வரேன்னு சொன்னீங்க, ஏன் வரல கேட்க தான் செய்வாங்க. ஏனென்றால் இந்த பணி இன்றைக்கி செய்யலைன்னா என்றைக்குமே செய்ய முடியாது என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது எங்கள் துணைத் தலைவருக்கு. அவர்கிட்ட ஆணைப்படி
நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன வேணால் பண்ணா வாண்ணா, ஏசி போட்டுக்கோ, சாப்பிட்றியா சாப்பிட்டுக்கோ, என்ன வேணால் பண்ணணும், ஆனால் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு செயல்படுகின்ற எங்களுடைய துணைத் தலைவரின் அவர்கள் இந்த முகாமை துவக்கி வைக்க வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.